ஐக்கம் கோபி தமையன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அந்த கப் ஐஸ் மாதிரியே ரொம்ப சூப்பராக அப்படியே மெல்ட் ஆகி வருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இது 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போது இந்த பாலை நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த 2 கப் பால் நல்லா சூடாகிட்டுங்க. இது ஏற்கனவே காய்ச்சின பால் தான். நீங்கள் பச்சையாக பால் எடுக்கிறீங்கன்னா அந்த பாலையும் நல்லா பொங்கி வர அளவுக்கு காய வச்சு நல்லா லைட்டாக கொதிக்க விடுங்க. இப்போ அது கொதிக்கிற சமயத்தில் ஒரு கப்பில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பால் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டு அதை நம்ம இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க பாலில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த பால் நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, அந்த ஆடையெல்லாம் ஓரத்துலலாம் கட்டியிருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. நல்லா எடுத்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பாலையும் அதில் சேர்த்துடலாங்க. நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பால் சேர்த்தோன்னையுமே நம்மளுக்கு பால் லைட்டாக திக்கான மாதிரி தெரியும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க. ஃபஸ்ட்டு பால் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் இது சேர்த்தோன்னையும் பால் நம்மளுக்கு லைட்டாக க்ரீம் மாதிரி லைட்டாக திக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது லைட்டாக ஒரு கொதி வர்றதுக்கு விடணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது எந்த கப்பில் நீங்கள் 2 கப் பால் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ட்ராப் அளவுக்கு சேர்த்துனிங்கனாவே போதும். சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும்போது கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ இப்போ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஐஸ் மோல்டுக்கு மாற்றுறோம். அதுக்கு முன்னாடி இதை இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ் மோல்டில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போது இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கோங்க. இல்லைனா ஒரு வீட்டில் டம்ளர் இருந்துச்சுன்னா, அதாவது டீ குடிக்கிற டம்ளர் அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் அதில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். அதில் உள்ள ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுக்கோங்க. மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் உள்ளே குத்தி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக கப் ஐஸ் மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட இந்த பால் ஊற்றி வைக்கலாங்க. இப்போ நான் மீதம் இருக்கிற க்ரீம் அப்படி தான் ஊற்றி வைக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்கள் வச்சு செஞ்சுக்கலாங்க. இதை நம்ம இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக 8 மணி நேரத்துக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா செட் ஆகி வருங்க. மீதம் இருக்க பாலை நான் திரும்ப ஒரு டைம் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். நம்ம குச்சி ஐஸாக சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா நுரை மேலே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்க ஐஸ்கிரீமு. அதுக்காகத்தான். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போது ஒரு நாள் கழித்து எடுத்துக்கலாங்க. இப்போது நீங்கள் இப்போ டைரெக்டாக எடுத்திங்கன்னா வராது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த மோல்டை நனைச்சிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ 8 மணி நேரம் ஆயிருக்குங்க. ஆனால் எனக்கு இன்னுமே நல்லா செட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் இன்னும் இலக்கமாக தான் இருக்குங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு நல்லா 24 hours ஆகும் நல்லா இது செட் ஆகிறதுக்கு. அது நம்ம ஃப்ரிட்ஜை பொறுத்துங்க. பாருங்கள், இது கொஞ்சம் செட் ஆகாததுனால லைட்டாக இந்த மாதிரி கலஞ்சி வந்திருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சூப்பராக இருக்குங்க க்ரீம். இதோட டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக நான் கேரண்டிங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதுசாக யாருக்காவது இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நம்ம கடையில் தான் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நினைப்பாங்க. பாருங்கள், நம்ம கண்டெய்னரில் போட்டு வச்ச ஐஸ்கிரீமும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் க்ரீம், அதாவது விப்பிங் க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப குறைவான பொருட்கள், வீட்டில் இருக்கிற முக்கியமான பொருட்கள் மட்டும் வச்சு இது செஞ்சுக்கலாங்க. நீங்கள் எசன்ஸ் இல்லைனா கூட இதில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை எசன்ஸ் சேர்க்காமையே செஞ்சாலும் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் கடையில் வாங்கி கொடுக்குறத விட அவங்க கேட்கும்போது ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தால் டக்குன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம நார்மலாக ஐஸ்கிரீம் எப்படி மெல்ட் ஆகி வருமோ அதே மாதிரி வருது பாருங்கள் ஓரத்துலையெல்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்.
நான் வந்து இன்னும் கொஞ்சம் மீது இருந்த ஐஸ்கிரீமை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பானையில் வந்து ஊற்றி வச்சேங்க. நம்மளுக்கு வந்து அந்த கண்டெய்னர்லேயும் மோல்டுலேயும் இருந்ததை விட பானையில் ஊற்றி வச்ச ஐஸ்கிரீம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இவ்வளோ கெட்டியாயிருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி பானை இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்க்கு பதிலாக நான் வந்து வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக அதாவது க்ரீமியாக கிடைக்கும். அதே சமயம் கான்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நன்றி. Thank you.